1000 வருஷமா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இளமையாவே சுத்துற ஒரு பெருசு, போதாக்குறைக்கு பன்னி மூக்கோட ஒரு சிறுசு, இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு அமிர்த கிண்ணத்துக்காக போடுற அந்த மேஜிக் ஆட்டம் இருக்கே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்ப இந்த வீடியோவை பாருங்க. இந்த கதை ஒரு பறவையில இருந்து ஆரம்பிக்குது. அந்த பறவை பறந்து போய்கிட்டே நம்ம ஹீரோ அலெக்ஸ் மேல ஒரு முட்டையை போடுது. சரி, ஆம்லெட் போடலான்னு அலெக்ஸ் அந்த முட்டையை உடைச்சா அதுக்குள்ள இருந்து ஒரு ஊசி வெளியே வருது. இத பார்த்துட்டு அங்க இருக்கிற கோஷி, டே அந்த ஊசிய என்கிட்ட குடுடான்னு கேக்குறான். ஆனா நம்ம ஆளு அலெக்ஸ் கேக்குற ரகமா, அவன் அந்த ஊசிய அசால்ட்டா உடைச்சு போட்டுடுறான். அவ்வளோதான், அந்த ஊசி உடைஞ்சதும் கோஷி கத்தி ஊரையே கூப்பிடுறான். அடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணா ரஷ்யாவோட மாஸ்கோ சிட்டிக்கு போறோம். அங்க சென் அப்படின்னு ஒரு பையன் அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டு வரான். பாட்டி அவன் கிட்ட இந்த ஊசி கதையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன், இதெல்லாம் வெறும் கதை பாட்டி, சும்மா ரீல் விடாதீங்கன்னு கிண்டல் பண்றான். ஆனா பாட்டி, டே தம்பி, இத ஜனங்க நிஜமாவே நம்புறாங்கடான்னு சீரியஸா சொல்றாங்க. திடீர்னு பாட்டிக்கு இடுப்பு வலி வருது. வீட்டுல மருந்து தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்சதும் சென்னை மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சென் வெளியே போன இடத்துல இலை தலையால ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணு ஒரு கடைக்குள்ள பூந்து ஏதோ திருடுது. நம்ம ஊரு பசங்க சும்மா இருப்பாங்களா? உடனே போன் எடுத்து அந்த பொண்ணை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு பேரு கீகி. அவ அங்க இருந்து திடீர்னு மறைஞ்சு போய் வேற சில கடைகள்லயும் கைவரிசைய காட்டிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுறா. சென்னும் விடாம பின்னாடியே போறான். காட்டுல போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். எங்கடா போனான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு மேஜிக் சேவரு தெரியுது. அதுக்குள்ள போனதும் சென் ஒரு வேற லெவல் உலகத்துக்கே போயிட்டான். அந்த உலகத்துக்கு பேரு தான் பேரலக்ஸ். அங்க அந்த கீகி பொண்ணு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் லே அப்புறம் யாகா கூட இருக்குது. யாகாவை பார்க்கவே ஒரு மாதிரி சூன்யக்காரி கிட்டப்ல இருக்கா. சென் போய் கீகி கிட்ட, நீ திருநதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டேன்னு சீன் போடுறான். ஆனா அவளுக்கு அதை பத்தி ஒரு கவலையுமே இல்ல. டே நீ எப்படிடா இங்க வந்தன்னு தான் அவ கேக்குறா. சென் அந்த மேஜிக் சேவரை பத்தி சொல்றான். இந்த கலவரத்துல சென் அவங்க பாட்டியையும் மருந்து வாங்குற மேட்ரையும் சுத்தமா மறந்துட்டான். அங்க மாஸ்கோல பாட்டிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. யாகா கீகி கிட்ட, உன்னை வெளியே போக வேணாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு இவன் பின்னாடியே வந்துட்டான்னு திட்டுறா. சென், நீங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். ஆனா யாகா பதிலுக்கு பதிலா மேஜிக் பண்ணி அவனை அங்கேயே நிக்க வச்சிடுறா. யாகா அந்த மேஜிக் சேவரை பாக்குறா. அது முதல்ல சின்னதா இருந்துச்சு, இப்போ பெருசாகிக்கிட்டே போகுது. அப்போ லே வந்து இவன் தப்பிக்க பாக்குறான்னு சென்னை பிடிக்கிறான். கடுப்பான யாகா சென்னை மேஜிக் பண்ணி ஒரு பன்னி குட்டியா மாத்திடுறா. பாவம் சென். யாகா சொல்றா, என்னோட பவர் குறைய ஆரம்பிச்சிடுச்சு, அதான் நான் உருவாக்குன இந்த சேஃப் வழியும் வீக் ஆகிட்டே இருக்கு. இதை சரி பண்ணணும்னா எனக்கு ஒரு ஸ்பெஷல் பூ வேணும். அது இந்த உலகத்துல இல்ல, வெளி உலகத்துல தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பக்கெட்ல ஏறி மாஸ்கோவுக்கு கிளம்புறா. யாகா மாஸ்கோவுக்கு வந்து பார்த்தா தலை சுத்திடுது. ஏன்னா அவ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அது ஒரு கிராமம். இப்ப பார்த்தா பெரிய பெரிய பில்டிங், கார்னு சிட்டியே வேற மாதிரி இருக்கு. பூவை எங்க தேடுறதுன்னே தெரியாம ஒரு பில்டிங் மேல இறங்குறா. அங்க மரியா அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறா. மரியா ஒரு ட்ரெஸ் டிசைனர். யாகாவோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏதோ நாடகத்துல நடிக்கிற மேஜிக் லேடின்னு நினைச்சிடுறா. ஆனா யாகா அவளை மோந்து பார்த்துட்டு, உங்க பாட்டியோட பாட்டி எனக்கு தெரியும், அந்த வாசனை மேலையும் வருதுன்னு சொல்றா. மரியா இதெல்லாம் நம்பாம இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வராரு. யாகா அசால்ட்டா மேஜிக் பண்ணி அவர் ஒரு சிப்பி மாதிரி மாத்திடுறா. இத பார்த்துட்டு மரியா மிரண்டு போறா. அப்போ நீங்க நிஜமாவே அந்த கதையில வர யாகா தானான்னு கேக்குறா. அப்புறம் மரியா சொன்னதுக்காக அந்த போலீஸ பழையபடி மனுஷனா மாத்திடுறா. அங்க காட்டுல கீகி அந்த பன்னிக்குட்டி சென்னை பழையபடி மனுஷனா மாத்த ட்ரை பண்றான். ஆனா பாவம் சென் மனுஷனா மாறிட்டான். ஆனா அவனோட மூக்கு மட்டும் பன்னி மூக்காவே இருக்கு. சென் அந்த உலகத்தை பத்தி கேக்குறான். கீகி சொல்றா, கோஷி இப்போ சாகல, ஆனா அவன் உயிரோடவும் இல்லை. அவன் இப்போ மனுஷங்களை மத்தியில ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனாலதான் இந்த காட்டுக்கு ஆபத்துன்னு சொல்றா. சென்னுக்கும் பசி எடுக்குதுன்னு அங்க இருக்கிற ஒரு ஆப்பிள் மரத்துல பழம் பறிக்க போறான். கீகி உடனே தடுத்து, டே இதை சாப்பிட்டா பெரியவங்க சின்ன வயசாகிடுவாங்க, ஆனா சின்ன பசங்க சாப்பிட்டா காணாம போயிடுவாங்கன்னு வார்னிங் கொடுக்கறா. இங்க மாஸ்கோல போலீஸ் யாகாவையும் மரியாவையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டிவில ஒரு நியூஸ் ஓடுது. அதுல அலெக்ஸ் வரான்.
அவன் இப்போ ஒரு பெரிய மியூசியம் ஓனர். அவனை பார்த்ததும் யாகா ஷாக் ஆகுறா. இவன் இன்னும் எப்படி உயிரோட இருக்கான்னு யோசிக்கிறா. ஒரு போலீஸ்காரர் யாகாவை நக்கல் பண்ண அவ கடுப்பாகி அவன் அங்கேயே மாயமா மறைய வச்சிடுறா. யாகா மரியா கிட்ட, உன் கழுத்துல இருக்கிறது சாதாரண லாக்கெட் இல்ல, அது மாயாஜால சாவி, அதை வச்சு என் கை விலங்க கழட்டுன்னு சொல்றா. மரியா அதை வச்சு லாக் ஓபன் பண்ணிடுறா. யாகா இன்னொரு போலீஸ்காரரோட மெமரிய மேஜிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு மரியாவோட சேர்த்து அலெக்ஸோட மியூசியத்துக்கு கிளம்புறா. மியூசியத்துக்குள்ள போனா அங்க அலெக்ஸ் வரான். யாகா அவன்கிட்ட, நீ இன்னும் எப்படிடா இளமையா இருக்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன், அந்த மேஜிக் ஆப்பிள சாப்பிட்டேன், அதான் இன்னும் எங்க இருக்கன்னு சொல்றான். யாகா அந்த பூவை பத்தி கேக்குறா. ஆனா அலெக்ஸ் எதையோ மறைக்கிறான். அலெக்ஸ் மரியா மேல ஒரு கண்ணு போடுறான். ஏன்னா அவளோட முதல் பொண்டாட்டி மாதிரியே மரியா இருக்கா. யாகா அலெக்ஸோட கார்டன்ல பூவை தேடுறா. ஆனா அங்க இல்ல. அலெக்ஸ் ஏதோ வேலையா வெளியே போறேன்னு சொல்லிட்டு மியூசியம் அடியில இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போறான். அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. நம்ம வில்லன் கோஷி உயிரோட தான் இருக்கான். அலெக்ஸ் அவன்கிட்ட வேலை பாக்குறான். கோஷி சொல்றான், நான் தான் இந்த உலகத்துல இருக்கிற அந்த பூச்செடி எல்லாம் அழிச்சிட்டேன், யாகா அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதுதான் நான் வெளியே வர கரெக்டான டைம்னு சொல்லிட்டு அங்க ஜெயில இருக்கிற ஒரு மனுஷனை புடிச்சு சாப்பிடுறான். அவன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த மனுஷங்களை திங்கிறது தானா. மரியா அந்த குட்டி பொண்ணோட தாத்தாவை எங்க அடிச்சு வச்சிருக்காங்கன்னு கேக்குறா. அதுக்கு நம்ம அலெக்ஸ், அவர் கீழே பாதாளத்துல இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ளதான் இருக்காருன்னு உண்மையை காக்குறான். உடனே மரியா அந்த மேஜிக் சாவிய சென் கிட்டையும் கொடுத்து, சீக்கிரம் போய் அந்த தாத்தாவை காப்பாத்திட்டு வாங்கடான்னு அனுப்பி வைக்கிறா. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. வில்லன் கோஷி மரியாவை பார்த்ததும் அசந்து போயிடுறான். அவனுக்கு மரியா மேல ஒரு லவ் வந்துடுது. நீ ஏன் அவங்க கூட இருக்கிற, என்கிட்ட வந்துடு, உன்னை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இது கேட்டதும் நம்ம அலெக்ஸுக்கு செம்ம காண்டு. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி மரியா மேல ஒரு கண்ணு இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேண்டசி ஸ்டோரியில இப்போ லவ் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோஷி அலெக்ஸ பார்த்துட்டு, டேய் உன்னை நான் எதுக்கு கூட்டிட்டு வந்த, நீ என்னடா லவ் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. இந்த உலகத்துல இருக்கிற அன்பு பாசம் எல்லாத்தையும் நான் ஒழிச்சு கட்ட போறேன்னு டயலாக் விடுறான். அந்த கேப்ல சென் அந்த குட்டி பொண்ணோட சேர்ந்து போய் பாதாளத்துல இருக்கிற அவங்க தாத்தாவை ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த வயசான மந்திரவாதி வெளியே வந்ததும் சென் கிட்ட, தம்பி கோஷியோட அந்த அமிர்த கிண்ணத்தை எடுத்துக்கோ, அதுதான் அவனோட பெரிய வீக்னஸ்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் யாகா அவளோட பவரை வச்சு கோஷிய அப்படியே ஐஸ் சிலையா மாத்திடுறா. அப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட, டேய் சீக்கிரம் ஓடுங்கடா, கொஞ்ச நேரத்துல இந்த ஐஸ் உருகிடும், அப்புறம் அவன் நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்றா. அப்போ சென் ஓடி வந்து, நான் தான் அந்த அமிர்த கிண்ணத்தை ஆட்டிய போட்டுட்டேன்னு சொல்ல யாகா செம ஹாப்பி ஆகிடுறா. உடனே யாகா சென் அவளோட மேஜிக் வாலியில ஏத்தி பேரலெக்ஸ் உலகத்துக்கு அனுப்பிட்டு மத்த எல்லாரையும் கூட்டிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுறா. ஐஸ் உருகுனதும் கோஷி முழிச்சு பாக்குறான். அவனோட அமிர்த கிண்ணம் காணாம போனது தெரிஞ்சதும் அந்த கோபத்தை எல்லாம் பாவம் அலெக்ஸ் மேல காட்டுறான். அங்க பேரலெக்ஸ்ல யாகா கீக்கி கிட்ட, எனக்கு ஒரு வழியா அந்த பூ கிடைச்சிருச்சு, இப்ப மேஜிக் சேவரை ஸ்ட்ராங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அது வரைக்கும் நீ அந்த உடைஞ்ச ஊசி துண்டுகளை கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ள வில்லன் கோஷி அலெக்ஸ கூட்டிட்டு அந்த மேஜிக் சேவரை தாண்டி உள்ள வந்துடுறான். வந்த உடனே யாகாவை தூக்கி அப்படியே ஒரு வீசுறான். அப்புறம் மரியாவை அட்டாக் பண்ண போறான். அலெக்ஸ் தடுத்து பாக்குறான். ஆனா கோஷி அவனையும் தூக்கி காத்துல தொங்க விட்டுடுறான். மரியா அந்த அமிர்த கிண்ணத்தை காட்டி கோஷிய மிரட்டுறா. கீகி அந்த உடைஞ்ச ஊசிய காட்டுறா. ரெண்டு பேரும் கோஷியோட கவனத்தை திசை திருப்பி அதுக்குள்ள யாகாவை அந்த மேஜிக் சேவரை மூட வைக்க பிளான் போடுறாங்க. ஆனா கோஷி உஷாராகி கீகி கிட்ட இருந்த அந்த ஊசிய பிடுங்கிடுறான். அதை சேர்த்து வச்சு திரும்பவும் அமரன் ஆகலாம்னு அவன் நினைக்கிறான். யாகா தடுக்க ட்ரை பண்ணாலும் அவளோட பவர் குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது. மரியா அந்த கிண்ணத்தை விடாம புடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ சென் ஒரு புத்திசாலித்தனம் பண்றான். கோஷியோட கவனத்தை திருப்ப மரியா கிட்ட இருந்து அந்த கிண்ணத்தை வாங்கி மேஜிக் சேவருக்கு வெளியே வீசி எறிறான். கரெக்டா அந்த டைம்ல யாகா அந்த பூக்களை வச்சு மேஜிக் சேவரை ஸ்ட்ராங்கா மூடிடுறா. அவ்வளவுதான், கோஷியோட உடம்புக்கும் அந்த அமிர்தத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகி அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறான். வில்லன் கதை முடிஞ்சதும் அலெக்ஸ் வந்து, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நீங்க தான் ஜெயிச்சீங்கன்னு சரணடைஞ்சிடுறான். அப்போ சென் கேக்குறான்,
மேஜிக் செவுரு தான் மூடிடுச்சே, இனிமே நாம எப்படி வெளியே போறதுன்னு. யாகா சொல்றா, இனிமே இங்க இருந்து வெளியே போறதுக்கும் உள்ள வர்றதுக்கும் எந்த வழியும் இல்லை. ஆனா நம்ம ஹீரோ சென்னுக்கு ஒரு ஐடியா வருது. அங்க ஒரு கார் நிக்குது. அதோட பாதி பாடி மேஜிக் செவருக்கு உள்ளேயும் பாதி பாடி வெளியேயும் இருக்கு. சென் செவருக்குள்ள இருக்கிற பக்கமா காருக்குள்ள ஏறி அப்படியே அந்த பக்கம் இருக்கிற டிக்கி வழியா வெளியே குதிச்சிடுறான். இத பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி செஞ்சு அந்த மேஜிக் உலகத்துல இருந்து தப்பிச்சு மாஸ்கோவுக்கே வந்துடுறாங்க. கடைசியில சென் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அங்க பாட்டி இப்போ நல்லா குணமாயிட்டாங்க. சென் போய் பாட்டிய கட்டி பிடிச்சுக்கிறான். அப்படியே அந்த கதை முடிவுக்கு வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.